வந்து ஆங்கிலம் பேசினா அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஹிந்தி பேசுங்க, உங்கள் தாய்மொழியில் பேசுங்க. இல்லை, வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆங்கிலம் கற்பதற்கு சிரமப்படுகிறார். அவர்கள் ஆங்கிலம் தெரிந்தாலுமே ஹிந்தி மாதிரி தான் பேசுகிறாங்க. அதுக்கு பேசிக்காக வட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் கற்பதில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை அப்படியே கற்றுக்கிட்டாலும் அவங்களோட அந்த ஆக்சென்ட் வரமாட்டேங்கிறது ஒரு விஷயம். அப்போ அது முழுவதுமாக அவர்களுக்கு ஈஸியாக இந்தியை எடுத்துகிட்டு இங்கிலீஷாக மாற்றி அவரே தமிழில் பேசுறதுக்கு வருத்தப்படுறாங்கிறார். அவர்களுக்கு இந்தியா முழுவதும் இந்தி மயமாக்குவதற்கு ஆங்கிலம் ஒரு தடையாக இருக்குது. அது குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து ஆங்கிலம் அவர்கள் ரொம்ப சரளமாக பேசுகிறாங்க. உலகளவில் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், உலகளவில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், உலகளவில் வியாபாரம் பண்ணுறோம், உலகளவில் படிக்க போகிறோம். சாதாரண தமிழ்நாட்டுக்கு கூடிய கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னைக்கு உலகத்தினுடைய டாப் 10 இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துடுறான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ராகுல் காந்தி எதிர்வினை ஆற்றியிருக்காரு. அவர் சொல்லும்போது ஆங்கிலங்கிறது அதிகார மொழி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சமீப காலமாக அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சருங்கிறத மறந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காருன்றதை நீங்களே நிறைய சொல்லியிருக்கீங்க. அதில் குறிப்பாக வந்து ஆங்கிலம் பேசினா அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஹிந்தி பேசுங்க, உங்கள் தாய்மொழியில் பேசுங்க, உங்கள் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிறது ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கு? இல்லை, வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆங்கிலம் கற்பதற்கு சிரமப்படுகிறார். அவர்கள் ஆங்கிலம் தெரிந்தாலுமே ஹிந்தி மாதிரி தான் பேசுகிறாங்க. ஓகே, நீங்கள் 1000 அப்படிம்பாங்க. நம்ம அந்த ஆக்சென்ட்டே வந்து ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்தியா முழுவதும் ஹிந்தி மயமாக்கணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி, அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. ஒரே கடவுள், அந்த மாதிரியான ஒரே விஷயங்களை கொண்டு வரணும். இந்தியா முழுவதும் ஹிந்திங்கிறது அவங்களுக்கு கொண்டு வந்து அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாட்டியும் கூட இன்றைக்கி வந்து ஹிந்தி தான் ஏறக்குறைய ஆட்சி மொழியாக இருக்குது. இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெளியில் நிற்கிற செக்யூரிட்டி நிற்கிறோட முதல்ல ஹிந்தியில் தான் பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு இப்போ போங்க, நாளைக்கு போங்க, டொமஸ்டிக் எங்கேயோ மாதிரிக்கு போகிறீங்க, திருச்சிக்கு போகிறீங்கன்னா எங்கே போனவொடனே அவர் முதல்ல ஹிந்தி தான் பேசுகிறார். வெளியில் நிற்கக்கூடிய அவங்களை செக் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ். அப்போ வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வருது, நம்ம எந்த இடத்துக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்டு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் அடுத்த லாங்குவேஜ் தமிழில் வர மாட்டேங்குது. அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்திங்கிறது ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு வரணுங்கிற ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. ஹிந்தி தான் கொண்டு வரணும், ஹிந்தி தான் இந்தியா முழுவதும் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேசிக்காக வட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் கற்பதில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை அப்படியே கற்றுக்கிட்டாலும் அவங்களோட அந்த ஆக்சென்ட் வரமாட்டேங்கிறது ஒரு விஷயம். அப்போ அது முழுவதுமாக அவர்களுக்கு ஈஸியாக இந்தியை எடுத்துகிட்டு இங்கிலீஷாக மாற்றிடுவோம். இல்லை, அதுக்காக மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியை எடுத்துகிட்டு சரி மற்ற மொழி எடுத்துகிட்டு இந்தியா ஆக்கிடும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதை நோக்கி தான் பேர் நீங்கள் வந்து உங்கள் தாய்மொழியில் பேசுறதுக்கு வைக்க போகணும். நம்ம தாய்மொழியில் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை சார், அவங்க தான் பெரிய அறிவாளிகள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு மொழி தானே, அதை கற்றுக்கிறதுல என்ன இல்லை. நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையிலேயே உங்கள் தாய்மொழியில் நீங்கள் பேசுங்க, அது வந்து அவமானம் கிடையாது அப்படிங்கிறார். நம்ம தாய்மொழி தானே பேசிட்டு இருக்கோம். தமிழில் பேசினா அவருக்கு புரியாது. அவரே தமிழில் பேசுறதுக்கு வருத்தப்படுறாங்கிறார். அப்போ அதை வந்து அவர்களுக்கு இந்தி மயமாக்குவதற்கு ஆங்கிலம் ஒரு தடையாக இருக்குது. அவர்களுக்கு இந்தியா முழுவதும் இந்தி மயமாக்குவதற்கு ஆங்கிலம் ஒரு தடையாக இருக்குது. அது குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து ஆங்கிலம் அவர்கள் ரொம்ப சரளமாக பேசுகிறாங்க. நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் டூரிஸ்டர் ஒருத்தர் வந்திருப்பார். அவருடைய வீடியோ ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு. மெரினா பீச்சுக்கு போவார், அங்கே சுண்டல் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அப்பாவும் பொண்ணும். அப்பா அந்த பக்கம் எங்கேயோ போயிடுவார். அந்த பொண்ணு நிற்கும். அந்த பொண்ணுகிட்ட சரளமாக அந்த பொண்ணு இங்கிலீஷில் பேசும். பேசிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு அந்த கல்லை வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு சேஞ்சு நீ வச்சுக்கம்பாரு. வேணாங்க அந்த பொண்ணு, எனக்கு வேணாம், என்ன படிக்கிறேன்னு கேட்பாரு. ஏதோ கார்பரேட் ஸ்கூலில் +2 படிச்சுட்டு இருக்கேன். ஈவினிங் டைமில் அப்பாவுக்கு வந்து இதாக எல்லாமே இங்கிலீஷில் பேசும். அந்த ஒரு வெளிநாட்டவருக்கு அவர் 12ஆம் வகுப்பு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடியவர்கள் கூட உலகநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் ஈஸியாக சரளமாக கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே வளர்ந்துருக்கோம். ஆனால் அதே இது வடநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சமீபத்தில் கூட ஒரு ஜட்ஜஸ் ஒருத்தர் பேசின பார்த்துருப்பீங்க. ஒரு நீட் தேர்வில் பாஸ் ஆன ஒருத்தரை பேசி பார்த்துருப்பீங்க. ஆங்கிலம் அவர்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றமாக தடையாக இருக்குது. அப்போ அதை வந்து இவங்க வந்து மறைமுகமாக ஆங்கிலம் வந்து ஒரு இவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு ஆங்கிலம் தடையாக இருக்குது. அதனால தான் ஆங்கிலம் வந்து அவமானம் அப்படிங்கிறாரு. இதுக்கு ராகுல் காந்தி கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை, வட இந்தியர்கள் வந்து ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ கஷ்டப்படுறாங்க, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம். அவர்களுக்கு அது சிரமமாக இருக்குது, கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்களே
பெரும்பாலான இங்கே அதுக்குள்ள ஒரு அரசியலையும் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் எம்பி சீட்ஸ் அதிகம், எம்எல்ஏ சீட்ஸ் அதிகம், மாநிலங்கள் அதிகம். அப்போ அதை அரசியல் ரீதியாக அந்த மக்களை குழு வைக்கிறதுக்காக பார்க்கலாம். ஓகே. இல்லை, இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டார நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். இப்போ இங்கே வந்தால் நம்மக்கிட்ட சொல்கிறாரு இந்துக்கள் ஒன்றாக கூட வேண்டும்னு இங்கே வந்து பேசுகிறாரு. அங்கே போயிட்டு ஆங்கிலம் அப்படிங்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு போயிட்டு திருடர்கள்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது வந்து ஒரு உள்துறை அமைச்சர் எனக்கும் அவர் தான் உங்களுக்கும் அவர் தான். ஸோ அப்படின்றத மறந்துட்டு முழுக்க முழுக்க பாஜகவில் ஒரு நிர்வாகியாக தான் நடந்துகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். இல்லை, அதை பல நேரங்களில் நிர்வாகியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தானே அவரோட பேச்சு நமக்கு காட்டுது. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, நான் தமிழில் பேசுகிறதுக்கு பேசாமல் போனதுக்கு வருத்தப்படுறேங்கிறார். ஆனால் நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க? 400 கோடி ஒதுக்குறீங்க. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க? 2000 கோடி ஒதுக்குறீங்க. கீழடி அகழ்வாய்ச்சி என்ன பண்ணுறீங்க? அறிவியல் பூர்வமாக ஆதாரம் இல்லைங்கிறீங்க. எய்ம்ஸ் என்ன பண்ணீங்க? அந்த எய்ம்ஸ் சென்னை மதுரை எய்ம்ஸோடு சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட பல எய்ம்ஸ் வந்து நீ கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் உருவாக்கல. கல்விக்கு காசு கொடுக்க மாட்டேங்க. இதையும் பண்ணுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து ஓட்டு வாங்கணும், தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும், தமிழ்நாட்டை அடக்கி ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மோடிக்கும் தமிழ் மேலே அவ்வளோ பற்று இருக்காமே சார். என்ன பேசுறாரு? இதெல்லாம் செஞ்சுட்டா நீங்கள் பற்று இருக்குன்னு ஒத்துக்கலாம். பேசுகிறாரு. பேச்சு மட்டும்தான் இருக்கு, பேச்சு மட்டும்தான் இருக்கு, செயல்பாடு இல்லையே. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்குவப்பட்ட மாநிலம், இதை வந்து அரசியல் ரொம்ப புரிதல் உள்ள மாநிலம். நீங்கள் வந்து உங்களுக்கு செயல்பாடை வச்சு தான் நீங்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நல்லது செய்யுங்க, உங்களை மக்கள் தாராளமாக ஏற்றுக்கிற போகிறாங்க. அப்படி தான் இது எவ்வளோ இருக்கக்கூடிய அரசியல் கட்சியெல்லாம் செய்கிறாங்க. மாற்றி இப்போ நம்ம ஜெயலலிதா என்ன செய்யும் அப்படின்னா, நான் வந்து சைக்கிள் கொடுக்குறேன் பாரு. கலைஞர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாரோ, நான் வந்து லேப்டாப் கொடுக்குறேன் பாரு. அவர் வந்து கலர் டிவி கொடுக்குறேன்னா இந்த மாதிரி வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க. நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தரேன், நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் போடுறேன், நான் வந்து வெரைட்டி ரைஸ் போடுறேன், நான் வந்து முட்டை போடுறேன். இதுதான் வளர்ச்சி, இதுதான் வந்து திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இன்றைக்கி அதெல்லாம் வந்து நிறைய பேர் சோம்பேறியாக பார்க்குறாங்க. இலவசத்தில் படித்த எத்தனையோ பேர் இன்றைக்கி உயரத்துக்கு வந்திருக்காங்க. அவர் அந்த இலவசத்தால் படித்திருக்காளுங்கிறது உண்மை. சமயத்தில் கூட பார்த்தேன், இன்னைக்கு கல்விக்கு தமிழ்நாடு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறதுக்கு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் ட்ராப் அவுட் பண்ண பசங்களை வீட்டுக்கு போகிறாரு. கலெக்டர் அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் நீ வந்து குடும்பத்தை கஷ்டமா, ஒன்று மாதம் பணம் தர சொல்கிறோம், யாரும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ண சொல்கிறோம், அரசாங்க கல்லூரியில் ஃப்ரீயாக படி, எல்லாமே பண்ணுறோம். அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. யார்? கலெக்டர் போகிறார். இப்படி தேடி திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு வந்து நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறது அவமானம்னா யார் ஏற்றுக்குறோம்? இன்றைக்கி ஆங்கிலம் படித்ததுனால தான் உலகளவில் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், உலகளவில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், உலகளவில் வியாபாரம் பண்ணுறோம், உலகளவில் படிக்க போகிறோம். சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னைக்கு உலகத்தினுடைய டாப் 10 இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துடுறான். அப்போ கல்வி கட்டமைப்பு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு காரணம் ஆங்கிலம். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ராகுல் காந்தி எதிர்வினை ஆற்றியிருக்காரு. அவர் சொல்லும்போது ஆங்கிலம்ங்கிறது அதிகார மொழி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சார்? 100% பிரதிபலிப்பார். ஆங்கிலம் என்பது அதிகாரம், அவமானம் இல்லைன்றார். ஆங்கிலம் கற்றுக்கிறது அவமானம் கிடையாது, அது வந்து அதிகாரம். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஆங்கிலம் அவசியம். இன்னைக்கு உலக நாடுகள் வந்து குளோபலைசேஷன் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து வெளிநாடுங்கிறதால நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் காலையில் ஒரு கையில் மொபைல் இருந்துச்சு, கையில் பணம் இருந்துச்சுன்னா உலக நாட்டில் எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் இறங்கி போயிட்டே இருக்கலாம். இல்லை, இப்போ மார்க்கெட்டே அப்படி தானே போயிட்டு இருப்பாங்க. ஆமாம், மாறி போச்சு. அப்போ நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆங்கிலம்லாம் போவீங்க? இங்கே வந்து பேசுகிறாரு, நீங்கள் உள்துறை அமைச்சர் இங்கே பேசுகிறாரு, நீங்கள் வந்து ஏன் திமுக அரசாங்கம் வந்து உயர்கல்வியெல்லாம் தமிழில் கொண்டு வரலன்னு. ஆங்கிலத்தை மெடிசன் நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுவதும் ஒரே சிலபஸ் தான் மெடிசனுக்கு. அமெரிக்காவில் ஒருத்தர் MBBS படிக்கிறான்னா அவனுக்கும் அதே சிலபஸ் தான். தமிழ்நாட்டில் மதுரையில் படிக்கிறவனுக்கும் அதே சிலபஸ் தான். உலகம் முழுவதும் மெடிக்கலுக்கு மட்டும் ஒரே சிலபஸ் தான். இதை நீங்கள் தமிழில் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், இங்கே மட்டும் வேலை செய்ய வேண்டியதான். இங்கே மட்டும் வேலை செய்ய முடியல. எப்படி முதல்ல புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு சிக்கல் இருக்குல்ல. இது உடனே சொல்கிறாங்க, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், தாய்மொழியில் கற்றுக்கிட்டு நாங்கள் தமிழ்நாட்டை தாண்டக்கூடாது. தாய்மொழி எங்களுக்கு முக்கியம், தாயை விட எங்களுக்கு தாய்மொழி முக்கியம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அதை விட எங்களுக்கு நாங்கள் உலகத்தோட போட்டி போடுறதுக்கு எங்களுக்கு மொழி தேவை இல்லையா, எங்களுக்கு ஒரு இது தேவை இல்லையா? கண்ணாடி மாதிரி நாங்கள் பயன்படுத்திருப்போம். ஆங்கிலத்தை நாங்கள் கண்ணாடி மாதிரி பார்த்து, கண் வந்து தாய், கண்ணாடி வந்து ஆங்கிலம். எங்களுக்கு தேவைப்படுறப்ப கண்ணாடி போட்டுக்கிறோம், தேவையில்லைன்னா கண்ணாடி கல்வி வச்சிருவோம். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. இதை வந்து நீங்கள் ஏன் வந்து புஷ் பண்ணுறீங்கன்றதான் கேள்வி. இல்லை, இப்போ இந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் அப்பப்போ அமித்ஷாவுக்கு எந்த கருத்து சொன்னாலும் அப்பப்போ ஒரு பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் வந்தால் ராஜாவாக தான் வருவேன், நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்கள் ஆளே காணாமல் போயிடுறாரு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் சொல்கிறேன், திடீர்னு வந்தால் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு போயிடுறாரு. என்ன ஆச்சு ராகுல் காந்தி? இல்லை, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதுக்குண்டான வேலையை பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட்னு ஒன்று ஒரு இந்தியா முழுவதும் ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணுறாரு. அதுக்குண்டான வேலைகளில் இருக்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சிக்குள்ளேயே சில ப்ரெஷர், அழுத்தங்கள், அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தியை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அவர் இங்கே அடிச்சு வந்திருப்பார். இந்த தேர்தல் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலே
ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்காக ஜஸ்ட் மிஸ்ஸில் தட்டி பறிக்கப்பட்ட தேர்தல். தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு செஞ்சுச்சு, தேர்தலில் எவ்வளோ முறைகேடுகள் நடந்துச்சுங்கிறது நம்மலாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் பார்க்குறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த மகாராஷ்டிரா தேர்தலையும் ஏகப்பட்ட குறைகள் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை வைத்து தான் இந்த தேர்தலுடைய வெற்றியை தட்டி பறிச்சிருக்காங்க. கடைசி நேரத்தில் 11 மணிக்கு மேலே எந்த கவுண்டிங் ஃப்ரீஸ் ஆகி போய் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு ரொம்ப நடந்து வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ இந்த தேர்தலில் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக ராகுல் காந்தி தான் இருந்திருக்க வேண்டியவர். அது தேர்தல் ஆணையத்தினுடைய அதனால வந்து பிடிக்கலையாதான்னு தெரியல. இல்லை, அவரும் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆங்கிலம்ங்கிறது இன்னைக்கு வந்து உலகத்தோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு மொழி. எல்லாரும் கற்றுக்குங்க, உங்கள் தாய்மொழியே கற்றுக்குங்க, தாய்மொழியை மாட்டி ஆங்கிலமும் கற்றுக்குங்க. அது தொடர்பு மொழி, உலகத்தை கனெக்ட் பண்ணுறக்கூடிய மொழி. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை தனியாக படித்தவர் தான், எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி சிஇஓ, கூகுளினுடைய சிஇஓ இருக்கிறாரு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ் இருக்கக்கூடிய சிஇஓ கேட்டகரிஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரவங்க, ஆந்திராவாசி, சவுத் இந்தியன்ஸ் தான் பெரும்பாலும் பெரிய பெரிய போஸ்டிங் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்க தாய்மொழியில் தாய்மொழியை மறந்தவங்க கிடையாது, ஆங்கிலத்தையும் சேர்த்து படித்ததுனால். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த 3 மொழி கொள்கையில் 3 மொழி கற்றுக்குங்க, ஏன் இன்னொரு மொழி கற்றுக்கிட்டா என்ன, அது நாங்கள் ஆங்கிலமாக இருந்துட்டு போகுதுன்ற. அவங்க சொல்கிறது என்னன்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு மாறணும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கன்னா, இல்லை 3 மொழி குழுன்றீங்க, 3 மொழி குழு ஆப்ஷனாக வந்து நீங்கள் ஹிந்தி வந்துடும், அது கொஞ்ச நாள் கம்பல்ஷன் ஆயிரும், அது வேணாங்கிறோம். அப்போ நீங்கள் 3 மொழி கொள்கையை எடுத்துக்கிறப்ப நீங்கள் வந்து அப்போ அவமானம் கிடையாதா? இப்போ 3 மொழி கொள்கை அப்போ இப்போ அது வந்து என்னென்னா, அவர்களை வட இந்தியர்களை வராத ஒரு விஷயத்துக்கு அவங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வர்றதுக்காக இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதாவது ஒரு பெரிய விமர்சனமே ஆயிருக்காது. கண்டிப்பாக. இப்போ ராகுல் காந்தி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். அதில் குறிப்பாக வந்துட்டு ராகுல் காந்தி இப்போ ரீசன்ட் டைமில் அந்த தோல்வி வந்து அவர் ரொம்ப தளர்ச்சியடைய செஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரணி போகும், சம்திங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார். இன்றைக்கி அவங்களோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அக்கௌண்ட்டு கூட பெருசாக ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு தெரியல. இல்லை, அவர் நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, அவர் எதிர்க்கட்சி தலைவரானப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஏதோ ஒரு கட்சிக்குள்ளேயோ அதில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொஞ்சம் நாள் அமைதியாக இருந்தார். இப்போ அதுக்கு இடையில தான் இப்போ இந்த ஒயிட் டிஷர்ட் கேம்பெயின்ங்கிற ஒரு கேம்பெயின் பண்ண போகிறார் இந்தியா முழுவதும். அதுக்காக போகிறார். உண்மையை சொல்லணும்னா ராகுல் காந்திக்கு உட்கட்சியில் பெரிய அழுத்தம், அங்கே இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அவரை வளர விடாமல், அடுத்தடுத்து கடத்துக்கு நகர விடாமல், அவருக்கு எதிர்கட்சி தலைவராகனே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. நாடாளுமன்றத்துலலாம் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணவர், ஒரு பாம்பு போட்டவர். அவர் பேசினாலே பயப்படுறாங்க ஆப்போசிட், என்னடா பதில் சொல்ல போகிறோன்ட்டு. இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. இல்லை, அதான் உள்கட்சிக்குள்ள பிரச்சனை, அதை சரி செய்யக்கூடிய வேலையில் இருக்காரு. அடுத்து இந்த ஒயிட் டிஷர்ட் கேம்பெயின்ங்கிறத ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய் அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சலுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தின்னு தான் சொல்லுங்கள். சார், இன்னொரு பக்கம் ஒரு கட்சியோட முக்கிய நிர்வாகி, இப்போ நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எங்கே என்ன பிரச்சனை வந்தாலுமே அமித்ஷாவோட பேர் வந்து அடிபடுது. அதாவது இன்னைக்கு பாமகவில் ஒரு பிளவு அப்படின்னா அமித்ஷா வந்து பேசுவாருன்றாங்க, அதிமுக பிளவு அமித்ஷா வந்து பேசுவார், கட்சி கூட்டணியாக அமித்ஷா பேசுவார். அப்படின்னும் போது மோடியை தாண்டி அமித்ஷாக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர். இல்லை, எப்பயுமே பாஜகவை பொறுத்து இந்த இருதுருவ அரசியலுங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அத்வானி, வாஜ்பாய், எஸ். அந்த வாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாஃப்ட் கார்னராக இருப்பார். அவர் வந்து அதிகாரத்துக்கு இருப்பார். ஆட்சியை கொண்டு போகிறதுக்கு அத்வானி வச்சுருப்பாங்க. கட்சி பிரச்சனைகள், மற்ற விஷயங்கள். அதே மாதிரி இந்த இருதுருவ அரசியல் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆட்சி அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த டிப்ளமேட்டிக்கல் விஷயத்துக்கெல்லாம் மோடி வச்சுருக்காங்க. அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கிறது, கட்சிகளை கொண்டு போய் உடைக்கிறது, சேர்க்கறது வேலையெல்லாம் இவர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2ஆக பிடிச்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேட்டகரியில் அவர் அப்படியே அந்த இதில் வச்சுருக்காங்க. மற்ற வேலைகளை இவர் செய்கிறாங்க. 2 பேர் தான் இது பாஜகவில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இருதுருவ அரசியலுங்கிறது அப்படியே வரிசையாக வருது. அன்னைக்கு வாஜ்பாய், அத்வானி, இன்னைக்கு வந்து மோடி, அமித்ஷாங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு. அவரே ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கப்போ ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது, அவருக்கு சில ப்ரோட்டோக்கால் இருக்குது. அப்போது அமைச்சராக இருக்கிறவங்க செய்யலாம். இப்போ இன்றைக்கி இவர் இங்கே வந்து கூட்டணி கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசுகிறாரு, கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் செய்ய முடியாதுல்ல. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிற வேலைன்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ அதை கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறவர், கட்சியுடைய முக்கிய நிர்வாகி, அவர் வரலாங்கிறதுக்காக அதை பிரிச்சுட்டாங்க. அது வீட்டு சண்டையாக இருந்தால் கூட வராது சார், எல்லாத்துக்கும் வராது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவே எங்களுது தான்ன்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணமே இருக்குது. எல்லா அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது தென் மாநிலங்கள், அது குறிப்பாக தமிழ்நாடு கால் பதிக்க முடியல, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, கடவுளை கொண்டு வர்றாங்க, வேலை கொண்டு வர்றாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. 10 வருஷமாக நடத்தி பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு தான் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளையும் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நிறைவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கருத்து வந்து ஒரு தலைவரோ ஒரு நிர்வாகி சொல்கிறார் அப்படின்னா, அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லும்போது வேறு கருத்தாக இருக்குது. நான் சொல்ல வருது, அமித்ஷா சொன்னாலுமே இன்னொரு பக்கம் அண்ணாமலை வேற ஒன்று பேசிகிட்டு இருக்காரு இங்கே. இது ஏன் சார் எப்போவுமே மாறிட்டே இருக்குது?
இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா பேஸ் தான் பேசுவாங்க. இப்போ ஒரு விஷயம் உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்க லோக்கல் மாநிலத்தை லெவலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு அஜெண்டாவில் பேசுவாங்க. அப்போ அண்ணாமலை பாவம் தானே சார்? இல்லை, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருப்பாங்க. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் இங்கே செய்வார், தேசிய அளவில் செய்யப்பட்ட வேண்டிய அவர் செய்வார். பிரிச்சுக்கிறாங்க, வேலைகளை பிரிச்சுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ள கான்டெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அண்ணாமலையை வச்சு ஒரு மாதிரி பேச விடுவாங்க, நயனானந்தன் ஒருத்தர் மாதிரி பேச விடுவாங்க, தமிழிசை ஒரு மாதிரி பேச விடுவாங்க. 3 பேரையும் பேச விடுபவர்கள் இவர்கள் தான், ஆனால் 3 பேரையும் பேச வைப்பது அவர்கள் தான். அது மாதிரி தான் நீங்கள் அங்கே தேசிய அளவில் போனீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க. அங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அங்கே பேசுகிறாங்க. இவர் இங்கே வந்துட்டு பாஜக ஆட்சின்னு சொல்கிறாரு. இங்கே பாஜக ஆட்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அண்ணாமலைக்கு. அப்போ இது பிடிக்காம இவர் பேசுகிறாரா அப்படின்னு எடுத்துக்கிறதா? நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போன பிறகு தான் அண்ணாமலை பேசவே ஆரம்பிச்சிருப்பார். அப்போ யாருடைய குரலாக அவர் பேசுகிறாரு? அமித்ஷாவோட குரலாக பேசுகிறாரு. அப்போ அவருடைய அதான் சொல்லணே, நான் இப்படி பேசுகிறேன், நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசு. இல்லை, என்டிஏ கூட்டணி ஓகே, அவர் உள்ள வந்துட்டு என்டிஏ அது ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்கு அது அமைதியாக இருக்காரு சார் எடப்பாடி அவர்கள். என்ன செய்ய முடியும்? இதை பற்றி பேசவே மாட்டாரு. அவர் என்ன சொல்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக ஆட்சிங்கிறாரு. இல்லை, எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சின்னு இவர் சொல்கிறார், நயனானந்தன் சொல்கிறார். இல்லை, பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிறது அண்ணாமலை. இதுதான் குழப்பமா இருக்கு, குழப்பமே நமக்கு குழப்பமா இருக்கு. அவங்க தெளிவாக தான் இருக்கு. நமக்கு அவங்களுடைய பிளான் அதுதான், அவங்களுடைய பிளான் அது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்காக நான் இப்படி பேசுகிறேன், நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசுறது. 2 பேரை கூப்பிட்டு அமித்ஷா பேசுகிறார் மதுரையில் வச்சு. ஒன்று நயனானந்தன், ஒன்று அண்ணாமலையை கூப்பிட்டு தனியாக 2 பேரையும் அழைச்சி பேசுகிறாரு. நீங்கள் இது வரைக்கும் பேசுறதெல்லாம் போதும், நீங்கள் இனிமேல் திருப்பி அண்ணாமலையை ஸ்பீக்கராக பேசுவார், நீங்கள் கட்சி வேலையை மட்டும் பார்க்குறேன். 2 பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ அண்ணாமலை தான் திருப்பி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, பேசுகிறாரு. அப்போ யாருடைய அட்வைஸில் அவர் பேசுகிறாரு, அப்போ அவருடைய அட்வைஸ்லாம் பேசுகிறாரு. அப்போ ஒரு மைண்ட் செட்டை, ஒரு நரேஷனை தமிழ்நாட்டில் செட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தையை திரும்ப பேசிட்டே இருக்கு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.